தமிழக அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும். இல்லையென்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மணல் லாரி உரிமையாளர்களையும் ஒன்றிணைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் பேட்டியளித்துள்ளனர். தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பாக பாபநாசம் வேலு தலைமையில் திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தலைமை பொறியாளர்களை சந்தித்து மனு அளித்தனர். தமிழ்நாடு முழுவதும் இயங்கி வந்த அரசு மணல் குவாரி மற்றும் கிடங்குகளில் முறைகேடு நடந்துள்ளதாக கடந்த 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டதால் அனைத்து அரசு மணல் குவாரிகளும் கிடங்குகளும் இயக்கப்படாமல் இன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் எங்களது வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் எங்களது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு அறிவித்துள்ள 13 மணல் குவாரிகளையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் திறக்க வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். தமிழக அரசு எங்களது கோரிக்கைகளை ஏற்று ஒரு சில தினங்களுக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாத பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மணல் லாரி உரிமையாளர்களையும் ஒன்றிணைத்து மணல் குவாரி திறக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கனிம வளங்களில் முறைகேடு நடப்பதாக கூறியுள்ளார். இது முற்றிலும் கண்டனத்திற்குரியது. அதிமுக ஆட்சி காலத்தில்தான் எம்-சாண்டு, பி-சாண்டு போன்ற மணல்கள் உருவாக்கப்பட்டு அதிக அளவில் கனிம வள கொள்கைகள் நடைபெற்றது. ஆகையால் தவறான தகவல்களை தேவையில்லாமல் பரப்பக்கூடாது என்றனர். வாக்குறுதியில் மணல் குவாரி திறக்கும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள லாரி உரிமையாளர்கள் அதை சார்ந்த தொழிலாளர்களும் இந்த திமுக அரசுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆனா அந்த திமுக ஆட்சி சொன்ன மாரி மணல் குவாரி திறந்தது. தனியாரிடம் ஒப்படைக்கும் போது ஈடி ரெய்டு ஒரு 4600 கோடி ஊழல் வந்தது. ஊழல் வந்து மணல் குவாரி நின்று, ஆனா மத்திய அரசை எதிர்த்து 4 மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு இருந்த போதும் ஆன்லைனில் முறைப்படி இந்த மணல் குவாரி நடைபெற்றது. ஆனால் இப்போது 16 மாசமாக இந்த மணல் குவாரியை நிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறது. ஆனா இந்த அரசு ஏன் புத்துவதாரை தேடிக்கொண்டு இருக்கிறது? ஏன் இந்த அரசு டாஸ்மார்க் நடத்த முன்னுரிமை வரும்போது போக்குவரத்துறை 4600 கோடி ஊழல் லாஸில் போகின்ற போது இந்த களிமலத்தில் மணலால் லாஸ் ஏற்படுகிறதா? நல்ல திட்டங்கள் கொண்டாட சொல்ற முதலமைச்சர் எங்ககிட்ட நிதி இல்லைன்றார். இந்த களிமலத்தில் பலாயிரம் கோடிகள் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்குது. அதை சார்ந்த அமைச்சருக்கு பல மனுக்கள் அனுப்பி அவர் காது செவிக்கவே இல்லை. அந்த துறை சார்ந்த அமைச்சரால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த துறை முதலமைச்சர் கீழையும் துணை முதலமைச்சர் கீழையும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு மணல் குவாரி திறந்தால் அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போராடுவோம்னு சொல்றார். அவங்க ஆட்சியில் 2500 கல்கிரசர் மட்டும்தான் இருந்தது. அம்மா உயிராடு இருக்கிற வரைக்கும். எடப்பாடி ஆட்சி ஏற்பட்ட போது 3800 கல்கிரசர் உருவாக்கப்பட்டது. ஏன் இந்த மணலை ஒட்டுமொத்தமாக முடக்கினார்? எடப்பாடியார் தான் எங்களுடைய வாழ்வாத்துக்கு கேள்விக்குறி ஆக்கினார். மனதெல்லாம் இந்த ஜெயக்குமாருக்கு அன்றைக்கு தெரியவில்லையா? ஏன் அவருக்கு அதை பற்றி சிந்திக்கவில்லை? அன்றைக்கு ஊழல் நடைபெறவில்லை, இவங்க ஆட்சியில் நடைபெறவில்லையா? இதையெல்லாம் ஜெயக்குமாருக்கு முன்னாள் அமைச்சர் அதிமுக ஜெயக்குமார் கண்டனம் தெரிவிக்கிறார். லாரி உரிமையாளராக அரசுக்கு ஒரு 15 நாள் கெடு வைத்துவிட்டு மிகப்பெரிய லாரி உரிமையாளர் திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இந்த அதிகாரி இன்றைக்கு சிஐ பார்த்து மனு கொடுக்க லாரி உரிமையாளர் ஒன்று திரண்டுகிறார்.